ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி வந்து கிட்னி பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவி வந்து செய்யலாம். வாங்க. இந்த பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பீன்ஸில் இருக்கிற அந்த பயிரை வந்து நம்ம தனியாக உரித்து எடுத்துடலாம். பயிர் எல்லாத்தையும் உரிச்சாச்சு. நான் இதுக்கு வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இப்போ தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுறலாம். அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கடையில் நம்ம 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூளை எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிடலாம். இப்போ மிளகாய் தூளையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துடணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா சேர்த்துக்கிறேன். கறி மசாலாவையும் சேர்த்து நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும். கறி மசாலா, மீன் மசாலா எப்படி அரைக்குது என்னோடய சேனல்லே வீடியோ இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீன்ஸ் பயிரை வந்து சேர்த்துடலாம். பீன்ஸ் பயிர் சேர்த்து நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்தோம்னா கிட்னி பீன்ஸ் கிரேவி வந்து தயாராகிடும். இப்போ ஒரு 2 விசில் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கிரேவி வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னுடைய வீடியோவை நீங்களே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கிட்னி பீன்ஸ் கிரேவி வந்து தயாராகிடுச்சு. ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.